ஸோ நம்ம முன்னாடி நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு கண்ட்ரோலர்லேருந்து ஒரு அரே ஃபார்மேட்டில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளேட் சிண்டாக்ஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளேட் சிண்டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து லாராவெல்ல போயிட்டிங்க அப்படின்னா பேசிக்ஸ் அப்படின்ற செக்ஷன் போயிட்டிங்கன்னா பிளேட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தேவையான டிசைடு அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் இப்போ வந்து நம்ம இந்த பிளேட் சிண்டாக்ஸை வந்து எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஸோ பிளேட் சிண்டாக்ஸ் வந்து எப்போவுமே நம்ம டேரெக்டாக PHP வந்து யூஸ் பண்ணும்போது .phpக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், எக்கோ கொடுப்போம். அப்புறம் வந்து என்ன பண்ணுவோன்னா டேட்டா அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இதுக்கு பதிலாக நம்ம பிளேட் சிண்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம டேரெக்டாக வந்து இங்கே நம்ம டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ இது வந்து நமக்கு டேரெக்டாகவே வந்து இங்கே ரெண்டர் ஆயிரும். ஓகே, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம HTML ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஒரு PHP ஃபைலை யூஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டா ஈக்குவல் டு ஸோ இந்த டேட்டா வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளை வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே டேட்டா அப்படிங்கிறது வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, PHP அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து இந்த மாதிரி தான் உங்கள் டிசைடு வந்து அவுட்புட் வரணும்னு வைங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்காக லாராவெல் சிண்டாக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த PHP அந்த ஃபார்மேட்டை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, இந்த ஒரு பிளேட் சிண்டாக்ஸ் வந்து ரெண்டர் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் கொடுத்துருக்குற இன்புட் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டை வந்து அதுவாக மேனேஜ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது ஜென்ரலாக இந்த சிம்பிளாக வந்து எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த பிளேட் சிண்டாக்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் HTML பேஸ் பண்ணி வர்ற எல்லா ஃபைல்ஸ்லையுமே வந்து இந்த பிளேட் சிண்டாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் இல்லைனா ஃபங்க்ஷன் இன்டர்போலேஷன் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகே, என்னென்னா நம்ம டேரெக்டாக இப்போது நீங்கள் அந்த ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபைல் யூஸ் பண்ணதில் நீங்கள் டேட்டா அப்படிங்கிறத இங்கேருந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம நேம் அப்படிங்கிறத டேரெக்டாக இங்கேருந்து கால் பண்ணோம் அப்படின்னாலும், யூசர் நேம், இந்த யூசர் நேம் அப்படிங்கிறத கால் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, டு கண்ட்ரோலர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த யூசர் நேமை அரே ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சென்ட் பண்ணிகிட்ருக்கிறதுல இந்த வேரியபிள் ஆட்டோமேட்டிக்கலி ஹோல்ட் ஆகிட்ருக்கும். அது அப்படி இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் இந்த பிளேட் சிண்டாக்ஸோடைய மெயின் யூஸ். ஓகே, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து டோட்டலாகவே இங்கேருந்து ஒமிட் பண்ணிக்கலாம். இந்த வே ஆஃப் சிண்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஃபோர் லூப் எல்லாம் யூஸ் பண்ணோன்னா 4 அப்படின்னு நம்ம இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். அந்த மாதிரியெல்லாம் இதில் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம பிளேட் சிண்டாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டோட்டலாக வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே படிச்சுக்க முடியும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே அந்த டேரெக்டாக வேரியபிள்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் நம்ம இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜே என்ன அப்படின்னா, நம்ம இந்த பிளேட் சிண்டாக்ஸ் யூஸ் பண்ணி PHP ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டேரெக்டாக இன்வோக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இது வந்து ஒரு PHP ஃபங்க்ஷன். ஸோ சேவ் பண்ணிட்டிங்கன்னா, ஸோ டேரெக்டாக அந்த PHP ஃபங்க்ஷன்ஸே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டு டிஸ்பிளே பண்ணணும், டேட் ஆஃப் இயர் மந்த் டே. ஸோ கரண்ட்லி அந்த டேட்டை வந்து நம்ம டேரெக்டாக வந்து டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஜென்ரலாக எதுக்காக இந்த டெம்ப்ளேட்டிங் சிண்டாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு HTML டாக்குமெண்ட்டில் நம்ம வந்து சம்திங் கண்டென்ட்ஸ் நம்ம வந்து டைனாமிக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, PHP வே ஆஃப் மெத்தடில் வந்து நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து டேரெக்டாக ஒரு
ஒரு டேட்டாவில் வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து டேக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இப்படி வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேரியபிள் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் அந்த ஒவ்வொரு காம்ப்ளெக்சிட்டியாக பார்ப்போம். எப்படி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, அதாவது லூப்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து டைரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எப்படி வந்து ஒரு கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஸோ வந்து எலெக்ஷன் ஏஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து என்ன இதில் கண்டிஷன் அப்படின்னா, ஒரு ஏஜ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு அவுட்புட் என்னென்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ இதே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் ஓகே லெஸ் தேன் 18 இருந்தால் நாட் எலிஜிபிள்னும் கிரேட்டர் தேன் 18 இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு டிசைட் ஒரு அவுட்புட் எனக்கு தேவைப்படுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பிஹெச்பி வே ஆஃப் மெத்தடில் வந்து எப்படி போடுவோம் அப்படின்னா, பிஹெச்பி ஸோ கிரேட்டர் தேன் போடுவோம் இஃப் நம்ம வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு வச்சுட்டோம். ஸோ இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் 18 இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரு கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து எப்படின்னா இதை வந்து பிரேக் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வந்து இங்கே எக்கோ போட முடியாது, சம்திங் HTML கண்டென்ட் இங்கே வரணும். ஸோ வந்து இங்கே வந்து லெஸ் தேன் 18 நாட் எலிஜிபிள் சம்திங் அப்படின்னு வரணும். அப்புறம் வந்து நம்ம இங்கே பண்ணணுன்னா பிஹெச்பி க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் இங்கே எல்ஸ் போடணும். இங்கே வந்து நம்ம எல்ஸோடைய பிளாக்கை வந்து இங்கே ரிமூவ் பண்ணணும். ஸோ இது வந்து அப்படியே நம்ம வந்து இங்கே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சின்டாக்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் பிளேட் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணும்போது இதிலிருந்து என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு பிளேடோடைய சம்திங் கண்டிஷன், சம்திங் ஒரு ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படிங்கிறத அதை வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் டைரெக்டாக இங்கேருந்து ஒரு வேரியபிள் வந்து பாஸ் பண்ணிடுறேன். இங்கே வந்து ஏஜ்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ஏஜ் லெஸ் தேன் 18 இருக்குது அப்படின்னா நான் வந்து H1ல் நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். எல்ஸ் வந்து H1ல் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து எண்ட் இஃப், இதுதான் பிளேடோடைய சின்டாக்ஸ். இந்த சிம்பிள் இருக்குது அப்படின்னா இது வந்து சம்திங் பிளேடுக்கு ஏதாச்சும் ஒரு சம்திங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து பிளேட் சின்டாக்ஸ் பிளேட் என்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ வந்து கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணிவிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த ரெண்டு சின்டாக்ஸுக்குமே இடையில இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த பிளாக்குக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து இப்போ அவுட்புட் வந்து எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு வருது. ஏன் எலிஜிபிள் வருது அப்படின்னா, இங்கே வந்து 20 அப்படிங்கிற வேரியபிள் வந்து நம்ம இங்கேருந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்குது. ஸோ வந்து 18 வந்து நாட் எலிஜிபிள் ஆகும். நம்ம அதுக்கு மேலே எலிஜிபிள் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஒரு கண்டிஷன் உங்களுக்கு கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே கண்டிஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்னு வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா பிளேட் சின்டாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடுச்சு இந்த பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஹைலைட் இல்லாமல் தெரியறதுக்கு காரணம் என்னென்னா, பிளேடோடைய அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இதில் நான் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிளேட்
சிண்டாக்ஸ் ஹைலைட்டர்ஸ் வந்து பிளேட் ஸ்னிப்பெட்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளேட் சிண்டாக்ஸ் வந்து ஹைலைட்டடாக தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த கண்டிஷன்ஸை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து இன்கேஸ் வந்து ஒரு கண்டிஷன் வந்து எம்டியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதில் டேரெக்டாக வந்து எம்டி அப்படின்னு ஒரு டேரெக்டாக ஒரு கண்ட்ரோலர் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்லி நமக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிண்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம b:empty அப்படின்னு கொடுத்துட்டாலே அந்த ஒரு ஃபைல் அப்படியே நமக்கு வந்து கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த டேட்டாவில் வந்து எந்த டேட்டாவுமே இல்லாமல் பாஸ் பண்ணுறீங்க, சிங்கிளாக ஒரு என்ட்ரி மட்டும் பாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேட்டாங்கிறதுல வந்து எந்த டேட்டாவுமே கிடையாது, ஆனால் நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். டேட்டா ஆஃப் யூசர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ யூசர் அப்படிங்கிறதுல எந்த டேட்டாவுமே இப்போ கிடையாது, அது வந்து ஒரு எம்டியாக ஒரு அரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இஃப்பை யூஸ் பண்ணி கவுண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி அப்படியெல்லாம் நீங்கள் இதில் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ பிளேட் சிண்டாக்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து இஃப் எம்டி ஆஃப் யூசர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக என்ன பிரிண்ட் பண்ணிடலான்னா எம்டி அப்படிங்கிறத டேரெக்டாக இங்கே வந்து ஓகே அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எம்டி அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு பிளேட் சிண்டாக்ஸில் நிறைய ப்ரீடிஃபைன்டு நமக்கு ஒரு பிளேட் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் இந்த ஃபைலில் வந்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்டி அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து எம்டி ரெக்கார்ட்ஸை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிஷன் எப்படி ஒரு பிளேட் சிண்டாக்ஸில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பிளேட் சிண்டாக்ஸ் எப்போவுமே ஆரம்பிக்கும் போது சிம்பிளில் தான் ஆரம்பிக்கும், அதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இது வந்து ஒரு நார்மல் HTML டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு PHP டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். ஆனால் வந்து contact.blade.php அப்படின்னு இருந்துச்சுன்னா பிளேட் சிண்டாக்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். பிளேட் சிண்டாக்ஸ் எப்படி வந்து நார்மலாக ஒரு HTML இல்லைன்னா PHP சிண்டாக்ஸ்லேருந்து டிஃபர் ஆகும் அப்படின்னா அப்படிங்கிற இந்த ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம எப்படி வந்து ஒரு லூப்பிங் வந்து இதில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு காமன் லூப்பிங் தான் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணி 4 ஓகே, ஸோ 4 கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பேசிக் சிண்டாக்ஸ் அப்படியே வந்திருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு 10 டேட்டாவை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே கொடுத்துட்டிங்கனாலே டேரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இது வந்து ஒரு லூப்பாக கன்சிடர் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் நான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக JSON placeholder அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து கொஞ்சம் யூசர்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹோல் யூசர்ஸை வந்து காப்பி பண்ணிக்க போகிறேன். ஓகே, இது வந்து என்னென்னா சம் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். ஸோ நான் வந்து இந்த JSON placeholder அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேருந்து இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அரேவாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம இதை வந்து கவுண்ட் பெரிய டேட்டாஸ் வர்றதுனால ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் 10 அரேஸ் இருக்குது. ஓகே, ஸோ 10 செட் ஆஃப் அரேஸ், ஏன்னா இங்கே பார்த்துட்டிங்கனாலே தெரியும் 10 செட் ஆஃப் அரேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 10 யூசரோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கேருந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து 10 அரே இருக்குங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் 10 அரே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து 4 ஈச் ட்ரை பண்ணலாம். 4 ஈச் லூப். ஓகே,
ஃபார் ஈச்சில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த யூசர் அப்படிங்கிறத இன்புட்டாக கொடுக்கணும். அப்புறம் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூ அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாக நான் வந்து அதை ஆப்ஜெக்டாக ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆப்ஜெக்டாக இல்லாமல் அது வந்து அரேவாக இருந்ததுனால நம்ம டேரெக்டாக யூ ஆஃப், அதாவது இந்த யூ வேரியபிளுக்குள்ளே அரே ஃபார்மேட்டை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேருடைய நேம்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறோன்னு பாருங்கள். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டாஸை வந்து காப்பி பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டே இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்து இந்த டேட்டாவை வந்து user.contactக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணி முடித்த உடனே அதை வந்து நான் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஜஸ்ட்டு அப்படி யூஸ் பண்ணோம். ஸோ அது முடிஞ்சு எப்படி வந்து அந்த டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்.